மகரத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான். சனி பகவான் தான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொதுவா சொல்லுவாங்க, சனி பகவான பார்த்து பயப்படுறவங்க இங்க அதிகமாக இருக்கு. சனி வந்து வழுக்கக்கூடாது, பலம் இருக்கக்கூடாது, சனி பலமா இருந்தாக்கா நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும். அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சனி பகவான் வலுத்திருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து ஆள் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி பகவான் யாருன்னா, ஒரு சிறந்த வேலையாள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு சேவகர் யாருன்னா சனி பகவான் தான். அவரு சரியா இருந்தா மட்டும் தான் நம்மளுடைய வேலைகள், அன்றாட வேலைகள் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகரத்த பொறுத்தளவுல அவர்களுக்கு எல்லாமே அந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திறன் படைத்தவராகவே இருப்பார். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லைன்னா, நீங்க 10,000க்கு 20,000 சம்பளம் குடுத்தா கூட, வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. இன்னும் இன்னும் வேணும்னு அபகரிக்க தான் பார்ப்பாங்களே தவிர, விசுவாசமா இருக்க மாட்டாங்க. இதுவே சனி பகவான் நல்ல நல்ல ஹை வேல்யூல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மத்த இடத்துல 10,000 சம்பளம் தருவாங்க. நீங்க 8,000 தான் குடுப்பீங்க. உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. ஏன்னா 15,000 சம்பளம் தர்றேன், நீ என்ட்ட வந்துருனாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேலையாட்களுடைய சப்போர்ட் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த சனி பகவான் ஹை வேல்யூல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையாட்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த சனி பகவான் ரொம்ப லோவா இருக்காருன்னா, வேலையாட்களால் ஏமாற்றப்படுவார்கள். ஓகே மேம். ஒருவேளை நீங்க சொன்ன மாரி 20% அதுக்கு கீழயும் இருக்கு அப்டின்னா, அவங்க என்ன மாரியான வழிபாடு செய்து இத அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும்? அவங்க காவல் தெய்வங்களை தான் சரியாக பயன்படுத்த வேண்டும்.